அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர், நம்பிக்கை ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, லைக்ஸ் கொடுங்க, சரிங்களா? இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண் குழந்தை யோகம் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து அல்லது ராசியில் இருந்து 5ஆம் இடமாக மேசம், ரிஷபம், கடகம் வந்துச்சுன்னா இவங்களுக்கு ஆண் குழந்தை யோகம் உண்டு. தனுசு லக்கணம் அல்லது ராசிக்கு மேசம் 5ஆம் இடம், சரிங்களா? மகரத்துக்கு உங்களுக்கு ரிஷபம் 5ஆம் இடமாக வரும். மீன ராசிக்கு கடகம் 5ஆம் இடமாக வரும். அப்போ இவங்களுக்கு ஆண் குழந்தை நிச்சயம், சரிங்களா? அதுக்காக மற்ற ராசிக்காரங்களுக்கு லக்கணக்காரங்களுக்கு ஆண் குழந்தை இல்லையான்லாம் அதுக்கு மேட்டரே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த அமையக்கூடிய கிரகங்களை பொறுத்து அவங்களுக்கும் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் இவங்களுக்கு நிச்சயம் ஒரு ஆண் குழந்தை கண்டிப்பாக இருக்கும். சரி, அப்புறம் இன்னொன்று அடுத்த பாயிண்ட் வந்து 5ஆம் அதிபதி அல்லது 5ஆம் இடத்தில் சுப கிரகங்கள் அல்லது சுப கிரகங்களுடைய சேர்க்கை அல்லது சுப கிரகங்களின் பார்வை 5ஆம் இடத்தில் இருந்தால் அவங்களுக்கும் ஆண் குழந்தை பிறக்கும். சுப கிரகங்கள்ங்கிறது குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை, சந்திரன், சரிங்களா? இவங்க இந்த 5ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டாலோ அல்ல இவங்களில் யாராவது இவங்களே 5ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். 3வது பாயிண்ட்டு, இதே 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அது எந்த கிரகமானாலும் இருக்கட்டும், அந்த கிரகம் ஆண் கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கும் ஆண் குழந்தை பிறக்கும். சரி, ஆண் கிரகங்கள்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். செவ்வாய் நட்சத்திரங்கள் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். குருவின் நட்சத்திரங்கள், சரிங்களா? புனர்பூசம், சரிங்களா? விசாகம், அப்போ பூரட்டாதி. அப்போ குருவின் நட்சத்திரங்களில் அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களில் அல்லது செவ்வாயின் 3 நட்சத்திரத்தில் அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் அல்லது 5ஆம் அதிபதி நின்றால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை உண்டு. நன்றி, வணக்கம்.